ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. தமிழ் மாதங்கள் 12ல் இரண்டாவது மாதமாக வரக்கூடியது தாங்க வைகாசி மாதம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் இந்த மாதத்தை வளம் தரும் வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த மாதத்தில் முருகனை வழிபாடு செய்வதால் நிறைய நல்ல பலன்களானது நமக்கு ஏற்படும். மேலும் முருகனுக்கு உரிய அற்புதமான இந்த மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்ற சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களுக்கு தலைவனாக கருதப்படக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தாங்க தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி மாலை 5:14 பெயர்ச்சியாகியிருக்காரு. சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு குருவோட சூரியனும் சேர போகிறாரு. இதனால் குரு ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. இந்த ஒரு அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் பிரகாசத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லப்போனால் நிறைய சுக பலன்களை எல்லாம் உண்டாக்கி கொடுப்பாரு. தொழில் ரீதியாக மகத்தான வெற்றியும் சமூகத்தில் மரியாதை போன்றவையும் அதிகரித்து கொடுக்கும். அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்திடுங்க. சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு. அதே போல் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் 13ஆம் தேதியன்று சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் மாறப்போறாரு. இதுதான் வைகாசி மாதத்திற்கு சிம்மராசி நேயர்களுடைய கிரக மாற்றங்களாக காணப்படுது. பொதுவாகவே தன்னுடைய தோரணையாலும் சாமர்த்தியத்தினாலும் வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரங்க தாங்க சிம்மராசி நேயர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் பெற போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்குமே சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை எல்லாமே அடியோடு மாறப்போகுதுங்க. சொல்லப்போனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு அனைத்துக்கும் வெற்றி வாய்ப்புகளானது சேரும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகி போகும். முயற்சிகளுக்கு உடனடியான பலன்களை பார்ப்பீங்க. மேலும் எந்த ஒரு வேலைக்குமே சின்ன முயற்சி இருந்ததுன்னா போதுங்க, அதில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும். எப்போதுமே உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்ற மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நிறைவான லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் இந்த வைகாசி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குங்க. அலைச்சல் இருந்தாலுமே கூட அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் நீங்கள் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மேலதிகாரிகளுடைய சொல்படி நீங்கள் நடந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. வீணாக ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் போன்றவங்களை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. பணி நிமித்தம் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி கூட வரலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இதனால் மன மகிழ்ச்சியானது அடையும். மேலும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயமா இருந்தாலுமே கூட கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். குழந்தைகளை உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க. இதனால் உங்களுக்கு சந்தோஷமானது கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிறைய அனுகூலமான பலன்களை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை சிம்மராசியை உடையவர்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் பயணம் செய்யும் பொழுது கவனத்தோடு இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுதுங்க. அதாவது எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை கண்டிப்பாக குறைச்சிப்பாங்க. இனி உங்களுக்கு அதை பற்றிய கவலை வேண்டாம், மனவேதனை தேவையில்லை. தொண்டர்கள் கூட உங்களுடைய பெருமைகளை புரிந்துப்பாங்க. கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நிறைய பொறுப்புகளை நீங்கள் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயமாக இந்த டைமில் கிடைக்குங்க. அதே போல் பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும்.
நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. மேலும் மன அமைதிக்காக நிறைய விஷயங்களை வந்து இந்த டைமில் வந்து செய்ய போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும். கூடுதலாக நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. சிம்மம் ராசி நேயர்களை உடைய ராசிநாதனாக இருக்கிற சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது 10வது இடத்துல வந்து தற்போது இருக்கிறாருங்க. இதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல வேலையும் அமைத்து கொடுப்பாருங்க. தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் உங்களுக்கு உருவாகும். அதோட புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் கூட காணப்படுது. மேலும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பார்ப்பீங்க. பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு பங்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இந்த டைமில் வந்து நிறைவேறும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்குங்க. இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா உங்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான். அதாவது கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும். அரசு தொடர்பான வேலை முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம், நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்குமே பார்த்த பலன்கள் அனைத்துமே சிம்மராசி நேயரை உடையவங்க பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள். எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவர்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். முடிந்த வரைக்குமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்கிறதா இருந்தாலுமே கூட நண்பர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் கூட இனி உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துடுங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மெல்ல மெல்ல நிறைவேற்றமடையும். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளானது அதிகரித்து காணப்படுது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நினைத்தபடி உங்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் கூட போகலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். மேலும் பிற இடங்களுக்கு மாறுதல்கள் கூட ஏற்படுங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தற்போது அதிகரித்து காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும். வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும். மேலும் வேலையினால் ஏற்பட்ட சோர்வு, மன அழுத்தம் போன்றவை எல்லாமே வந்து குறைந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அடுத்தவரிடம் பேசும் பொழுது, கருத்து தெரிவிக்கும் பொழுதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க. என்னதான் ஆன்மீகம் சார்ந்த வகையில் நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட இதுபோல் ஒரு சில பிரச்சனைகளும் வந்து கூடவே தாங்க இருக்குது. இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய பதிவில் எப்போவுமே வந்து எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டும்தான் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். அந்த வகையில் சிம்மராசி நேயர்களை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய எளிமையான மந்திரத்தையும் வந்து தவறாமல் வந்து செய்யுங்க. தினம்தோறுமே மாலை வேளையில் சிவபெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக ஞாயிறு மற்றும் வியாழன் காணப்படுது. சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதி காணப்படுதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் முழுக்க கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே மாதம் 30 மற்றும் 31ஆம் தேதி அமைந்துள்ளது. இந்த தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சந்திராஷ்டம தினங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தடைகள் தாங்க ஏற்படும். முடிந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் வண்டி வாகன பயணங்களை கூட தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகளை பற்றியும் வைகாசி மாதத்தில் அவர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதுபோல் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது யாருக்கெல்லாம் ராசி பலன் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ராசி பலனை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க.
மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.